நம்ம பல காலங்கள்ல பல நேரங்கள்ல வித்தியாசமான உணர்வுகளை நம்ம அடைந்திருப்போம். அது மகிழ்ச்சியாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், வருத்தமாக இருக்கட்டும், இன்னும் பல பல உணர்வுகள் நமக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இதற்கெல்லாம் காரணமே தெரியாம அந்த உணர்வுகளுக்கு ஆட்பட்டவர்களாகவே நாம் எப்பொழுதும் இருந்திருக்கின்றோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு இடத்துல மகிழ்ச்சி வருது அப்படின்னா அந்த மகிழ்ச்சியை நமக்கு கட்டுப்படுத்த தெரியாது. ஒரு இடத்துல கோபம் வருது அப்படிங்கும் போது அந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த திறமையானது நம்மிடம் இருப்பதில்லை. அதே போல ஒரு இடத்துல மனசங்கடம் வருது அப்படின்னா அதை விட்டு உடனடியாக வெளியே வரக்கூடிய ஆற்றலும் நம்மிடம் இல்லாமல் போய்விட்டது. உண்மையிலே அந்த ஆற்றல் எதுவும் நம்மிடம் இல்லையா, இந்த உணர்வுகளை சமாளிக்கக்கூடிய அந்த ஆற்றல் நம்மிடம் இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேட்டா, இறைவன் நமக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருக்கின்றார். ஆனால் நாம் அதை பயன்படுத்துவதில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையை தவிர அந்த ஆற்றலே நம்மளிடம் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. இப்ப நம்ம சொல்லக்கூடிய சித்தர்களோ ஞானிகளோ இல்ல மகா பெரியவர்களோ இயல்பான மனிதர்களாகத்தான் தோன்றினார்கள். தங்களுக்குள்ள அந்த ஆற்றலை, அந்த ஆன்மீக ஆற்றலை, தெய்வீக ஆற்றலை வளர்த்து கொண்டதன் மூலமாக தமக்குள்ள அந்த அதீத ஆற்றலை பெற்றார்கள். நம்ம சொன்ன இப்ப இந்த இன்பம், துன்பம், காமம் இந்த மாதிரி எந்த உணர்வுகளுக்கும் அவர்கள் இடமளிக்காத வண்ணம் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார்கள், இறைவனை அடைந்தார்கள் அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதே போல நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா? அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கோம். தொகுப்பை முழுமையா பாருங்க, கட்டாயமா பலனுள்ளதா இருக்கும். இப்ப பெரும்பாலும் நமக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலை அப்படிங்கிறது எல்லா நேரங்கள்லையுமே ஏற்படுகிறது. தர்ம சங்கடமான சூழ்நிலைனா ரொம்ப கஷ்டம் வரும், இல்லைன்னா ரொம்ப சோதனைகள் வருவதாக நாம் நினைத்துக் கொள்கின்றோம். இல்லை திடீர்னு ஒரு கோபம் வருது அப்படிங்கும் போது என்னால் அதை சமாளிக்க முடியல, நான் வெளிக்காட்டு விடுகின்றேன் அப்படிங்கிறப்பெல்லாம் நமக்கு இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, கட்டாயமா உங்களை நெறிப்படுத்துவதில் இந்த ஆன்மீகம் மிக முக்கிய பங்காற்றுகிறது. அதுல ரொம்ப குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா சிவபக்தி அதுல ரொம்பவே முக்கியமானது. சிவம் அப்படின்னா மங்களம்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதித்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப ஒரு வழிபாடு நம்ம செய்யறோம் அப்படின்னா அதுல மனது ஒன்றி செய்ய வேண்டும். சிவபெருமானுக்கு நாம் வழிபாடு செய்கின்றோம் அப்படின்னா ஏனோ தானோன்னு பண்ணோம்னா அதுல எந்த பிரயோஜனமும் இருப்பதில்லை. அவருக்கு நீங்க அபிஷேகம் பண்ணாலும் சரி, ஆராதனை செய்தாலும் சரி, மனம் ஒன்றாமல் செய்தோம் அப்படின்னா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே. அப்ப மனம் ஒன்றிய நிலையில் செய்ய வேண்டும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப இயல்பா நம்மளுக்கு வர்ற கஷ்டங்களுக்கு இறைவன் எப்படி விடை கொடுப்பார் அப்படிங்கறதே சில பேத்துக்கு தெரியறதில்ல. எப்பவுமே இறைவன் மனுஷ ரூபம் எடுத்துதான் நமக்கு உதவி செய்யணும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்முடன் பழகக்கூடிய அந்த ஜீவராசிகளின் மொழிகளை நாம் தெரிந்து கொண்டிருந்திருக்க வேண்டும். அதே போல சுற்றம் வட்டம் இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தோடையும் நம்ம நல்ல பேசக்கூடிய அன்பர்களாக இருக்கும் பொழுது இறைவன் இதில் ஏதோ ஒரு வகையில் நமக்கு அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான வழியை காட்டுவார் அப்படின்னா அது நமக்கு இல்லை. ஏன்னா இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டோம், அப்படியெல்லாம் நடக்குமா? கட்டாயமா நடக்கும். நிறைய பேரோட வாழ்க்கையில இது நிதர்சனமாகவே நடந்திருக்கு. ஒரு துன்பம் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டியது அமைதியா அமர வேண்டியது. அது நம்ம சிவபெருமான் தவக்கோலத்துல இருக்கிறத பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அமைதியா தியானம் செய்கின்ற நிலையில் தான் ஈஸ்வரனை சித்தரிச்சிருப்பாங்க. காரணம் இருக்கு. எந்த ஒரு நிலை வந்தாலும் சலனமில்லாமல் நமது மனது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் போது அந்த நிகழ்வுகள் யாவும் நகர்ந்து போய்விடும் அப்படிங்கிறத இதன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்குங்க. அதுல பெரிய தாற்பயம் எல்லாம் இருந்தாலும் நம்ம இப்ப இதுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம். கோபம் வந்தா எப்படி அமைதியா இருக்கிறது, அல்லது காமம் வரும்போது எப்படி அமைதியாகிறது, அல்ல இன்பம் வரும்போது எப்படி அமைதியாகிறது அப்படின்னா இதையெல்லாம் கட்டுப்படுத்த தெரியவில்லை என்றால் நம் மனிதர்களாகவே இருக்கின்றோம், இயல்பான மனிதர்களாகவே. இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கின்றோம் அப்படிங்கும் போது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான், நிகழ்காலத்தில் இருங்கள். அவ்வளவுதான், நிகழ்காலத்தில் இருங்கள். இப்ப இன்பம் வருது அப்படின்னா, இப்ப கைக்கு ஒரு 10 லட்ச ரூபா வந்ததுன்னா நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, அடுத்து இதை வச்சு என்ன பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அதனால இந்த பிரச்சனை வரும், இப்படி எதிர்காலத்துக்கு போயிடுறது. ஏதாவது கவலை துன்பம் வருகிறது அப்படின்னா இதனால இந்த பாதிப்பு வருமோ, அந்த பாதிப்பு வருமோ, இப்படி நடந்திருக்குமோ, அப்படி நடந்திருக்குமோன்ட்டு எதிர்காலம் கடந்த காலம் இந்த மாதிரி மாத்தி மாத்தி போறதெல்லாம் இல்லாம விழிப்புணர்வு நிலையில் இருத்தல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம்.
அது ரொம்பவே முக்கியமான விஷயம். அந்த விழிப்புணர்வு நிலைனா என்ன இப்ப நடக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு தெரிந்து கொண்டீர்கள் என்றால் கட்டாயமா நம்ம சரியான முடிவு தான் எடுக்க முடியும். அந்த விழிப்புணர்வுல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பறவைகள் பேசுவதும் மிருகங்கள் பேசுவதும் இந்த காற்று வீசுது இல்லையா, அதில் ஏற்படக்கூடிய அந்த ஒலிகள் நம்மிடம் வந்துட்டு நிறைய தகவல்களை சொல்லும். இறைவன் எல்லா இடத்துலையும் உறைந்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அப்ப ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு அதற்கான விடையை தருவார் அல்லவா? அப்ப எல்லா மொழிகளையும் நாம் கற்றிருக்க வேண்டும். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு கைவர பெறல அப்படின்னா கண்டிப்பா அமைதியா போய் நீங்க கோவில்லையோ அல்லது நீங்க பூஜை செய்யக்கூடிய இடத்துலயோ அமர்ந்து கொண்டு அமைதியா இறைவனை நினைத்து கொண்டு அமருங்கள். கண்டிப்பா உங்களது எண்ணங்கள் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரும்போது நீங்க எந்த பிரச்சனையை எதிர்நோக்குகிறீர்களோ அந்த பிரச்சனைக்கான விடை அங்கு கிடைக்கும். அந்த பிரச்சனைக்கான விடை அங்கு கிடைக்கும். அல்லது நீங்க வந்துட்டு தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் இது மாதிரி 12 திருமுறைகளை படிப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை மனசுல நினைச்சுக்குங்க. அதை இறைவன்கிட்ட சமர்ப்பணம் செஞ்சுட்டு அந்த புத்தகங்கள்ல ஏதாவது எடுத்து ஒரு பக்கத்தை விரிச்சு பாருங்க. கட்டாயமா அங்கு எழுதப்பட்டு இருக்கின்ற வார்த்தைகளில் அந்த பாடல்களின் மூலமாக கண்டிப்பா இறைவன் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுவார். இறைவன் எல்லா இடத்துலையும் வந்துட்டு உங்களுக்கான செய்தியை சொல்லி கொண்டுதான் இருக்கின்றார். நம்ம படுற கஷ்டத்துக்கு, நம்ம படுற இன்பத்துக்கு, இன்பம் வரும்போதும் சில இடத்துல சொல்லுவாங்க ரொம்ப ஆடாத அப்படின்னு ஒரு விஷயம் வரும். அதுவுமே மெசேஜ் தான். இது நிரந்தரம் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தகவல், அதையும் நாம் உற்று நோக்க வேண்டும். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப என்ன ஆகுது, இறைவனிடமிருந்து நமக்கு தகவல் வர வேண்டும் என்று நினைத்தால் இறைவன் மீது கொண்ட பக்தியை வந்துட்டு அவ்வளவு இறுக்கமா நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது உண்மைனா அமைதியா இருக்கணும். எல்லார் பேசுறதையும் கேட்கணும். நாம் அதிகமாக பேச வேண்டும் என்று நினைக்க கூடாது. மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். இறைவன் பல உயிர்களின் வழியாக, பல உயிரினங்கள் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு தகவலை தந்து கொண்டுதான் இருக்கின்றார். அதை கவனித்தால் நம் வாழ்க்கையானது சரியான பாதையில் செல்லும் அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னும் சொல்ல போனா இப்ப இறைவனை உணர வேண்டும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப நம்ம சிவபெருமானை வழிபடுறோம் அப்படின்னா அது சாதாரண விஷயம் அல்ல. எத்தனையோ பிறவைகளில் செய்த அந்த புண்ணியத்தின் பலனாக நாம் இன்று வழிபடுகின்றோம். அனைவருக்கும் அந்த பாக்கியம் கிடைத்து விடுவதில்லையே. நம்ம அதன் பலனாக இன்று நம்ம வந்துட்டு வழிபடுகின்றோம் அப்படிங்கும் போது அது ரொம்ப பெரிய விஷயம் அல்லவா? அப்ப சில பேர் என்ன சொல்லுவாங்க, 1 மாசத்துல 2 மாசத்துல இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டு இதுக்குள்ள அவரோட அருள் கிடைத்து விட வேண்டும் இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒன்றும் இன்ஸ்டன்ட் பக்தி கிடையாது. நம்ம எல்லாத்துலேயுமே அதிவேகமாக போக ஆரம்பிச்சிட்டோம். ஆட்டுக்கல்ல போட்டு மாவாட்டினது போக இன்னைக்கு கிரைண்டரில் போட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுது. அதே போல பக்தியும் அப்படித்தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதே முதல்ல தவறான விஷயம். எந்த ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு தகுந்தாற் போல் நாம் பெருமுயற்சி செய்ய வேண்டும். அவங்க பல யுகங்கள், பல ஆண்டுகள் வந்துட்டு கடும் தவம் புரிந்து தன்னிலை அறிந்து தனக்குள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து அதன் வாயிலாக அவர்களை சரணடைகிறார்கள். அப்படிங்கும் போது நம்ம 1 மாதம் 2 மாதம் பட்ட கஷ்டத்தையே பெரிதாக நினைத்து கொண்டோம் என்றால் அதுதான் மாயை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. அந்த இடத்துலதான் மனசு அதை ஆட்டி பார்க்கும். 1 மாசம் 2 மாசம் 1 வருஷம் இவ்வளோ கஷ்டப்பட்டமே ஒரு பலனும் இல்லையே அப்படின்னு உங்க அந்த நினைவு நமக்குள்ள வந்துட்டாலே நம்ம பக்தியானது அங்க கேள்விக்குள்ளாகி விடுகிறதே அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே போல பக்தியில் ஈடுபடக்கூடியவர்கள் எக்காரணம் கொண்டும் யாரையும் குறை சொல்ல மாட்டார்கள். அது ஏன் இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா, இப்ப இவரால அவரால எனக்கு இந்த நிலை ஏற்பட்டது, எனக்கு இந்த நிலை ஏற்பட்டது அப்படின்ட்டு எந்த காரணத்திற்காகவும் யாரையும் குறை சொல்ல மாட்டார்கள். இறைவனை சரணடைந்து விட்டால் எல்லாம் இறைவனின் சித்தம், எல்லாம் இறைவனின் செயல் என்று சென்று கொண்டே இருக்க வேண்டுமே தவிர பிறரை குறை சொல்லி ஒன்றும் ஆக போவதில்லை அப்படிங்கிறத நன்கு உணர்ந்திருந்தோம் என்றால் கட்டாயமாக நாம் வைத்திருக்கின்ற பக்தியானது அலாதியானதாக இருக்கும். ஒன்னே ஒண்ணுதான், இறைவனின் பாதத்தை சரணடைந்து விட்டால், அந்த ஈஸ்வரனின் பாதத்தை சரணடைந்து விட்டால் வேறு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. எல்லாமே அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்த பின்பு
எல்லாமே அவர்தான் என்று தெரிந்து கொண்ட பின்பு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களையோ எனது நண்பர்களையோ எனது உறவினர்களையோ நம்பி நான் பயணம் செய்யவில்லை அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாமே இறைவன் அப்படிங்கிற அந்த சூழ்நிலைக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம யாரையும் நம்பி இல்லை, நாம் இறைவனை நம்பி மட்டும்தான் இங்கே இருக்கின்றோம் அப்படிங்கிறதும், எனக்குள் இருக்கின்ற அந்த இறை சக்தி வெளிப்பட வேண்டும், இந்த வெட்ட வெளியில் நான் கலந்து விட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை மனதில் விதைத்து கொண்டு அதை நோக்கி பயணம் செல்லும் பொழுது கட்டாயமா பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நமது மனசுதான் மந்திரமே. இந்த மனசை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா மந்திரம் வசப்பட்டு விட்டது அப்படிங்கிறது அதோட அர்த்தம். அப்ப மனதை அலைபாயாமல் அதை ஒரு நிலையில் வைத்துக் கொள்ளும் பொழுது கட்டாயமா அது நமக்கு பலனளிக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அன்பர்களே. பெரும்பாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, இறைவன் நமக்கு கொடுத்த வேலை, இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் நமக்கு என்ன வேலை கொடுத்திருக்கார் அப்படிங்கிறத அவர் சொல்வதை உற்று நோக்கினால் மட்டுமே நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அப்படி அறிந்து கொண்டோம் என்றால் அந்த வேலையை செவ்வனே செய்வதற்கு என்ன வழியோ அதை அவர் காட்டுவார். அதன் வழியில் சென்று முடித்துவிட்டு அவரை சரணடைவதுதான் உத்தமம் அப்படிங்கிறத மறந்துவிட வேண்டாம். தெரிந்து கொள்ளுங்கள், எல்லாம் சிவபெருமானே அப்படிங்கிறதும் பேரானந்த நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களுக்கு என்றுமே இறைவன் துறையிருக்கின்றார். அதை செயல்படுத்துவதற்கும் அதை ஈடேற்றுவதற்கும் அவர் எப்பொழுதுமே முனைப்பாக இருப்பார் அப்படின்னா அதுல எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம் நண்பர்களே. இன்னொன்று, இந்த மனித பிறப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முறை கிடைச்சிருக்கு. இந்த ஒரு முறை தான் உண்மை. சொல்லப்போனா 10,000 பிறப்புகள் இருந்தாலும் இப்ப நான் எடுத்திருக்க பிறப்பு தான் உண்மை. இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இதுக்கு பின்னாடி எப்படி இருக்க போறேன், எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இந்த பிறப்பு உண்மை, நான் இப்ப இங்க இருக்கிறது உண்மை, என்னோட இருப்பு இப்ப உண்மை. அப்படிங்கும் போது இந்த நேரத்தில் இந்த நிகழ்காலத்தில் நாம் என்ன செய்கின்றோம் அப்படிங்கிறத அறிந்து செய்து இறைவனுக்காக நமது செய்கின்ற சேவையை தெரிந்து செய்து இறைவனுடன் ஐக்கியமாகிவிட வேண்டும் என்ற அந்த உணர்வுடன் தேடும் பொழுது, இறைவனை சரணடையும் போது எல்லாமே நல்லதா நடக்கும். மீண்டும் சொல்கின்றேன், இந்த ஒரு பிறப்பு மட்டுமே உண்மை. அப்ப இந்த ஒரு பிறப்புல அதி அற்புதமான அந்த பேரானந்த நிலையை உணர வேண்டும் அப்படின்ட்டு நாம் முயற்சி செய்யும் போது கட்டாயமாக அது ஈடேறும். சிவபெருமானவர்களால் கட்டாயமாக அது ஈடேறும். முயற்சி செய்ய வேண்டியது நமது கடமை. வழிகாட்டுவது இறைவனின் வேலை. அவர் தொடர்ந்து உங்களுக்கு வழியை காட்டுவார். நாம் அதில் தடுமாறாமல் சென்று அந்த பேரானந்த நிலையை அனைவரும் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதா எல்லோருடைய ஆசையும் கூட. மறவாதிருங்கள், இறைவனை மறவாதிருங்கள். எல்லாமும் அவனே அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஓம் நம சிவாய.